இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி தான். இதில் வந்து நான் டோஃபும் ப்ரொக்கோலி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லை நூடுல்ஸ் கூட நம்ம சைடாக சாப்பிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு டோஃபு வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக லைட் சோயா சாஸ், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை இல்லை. இது வந்து ஒரு 2 மினிட்ஸில் ஆகிடும். எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் கலராக க்ரன்ச்சியாக வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் நம்ம இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், காஞ்ச மிளகா, நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பாகம் அடிபாகம் இருக்குல்ல, அதை ஷ்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, இது எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக லைட் சோயா சாஸ், அதுக்கப்புறம் ஓய்ஸ்டர் சாஸ் சொல்லுவாங்க, அந்த ஓய்ஸ்டர் சாஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோஃபு. எனக்கு சாஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரிஞ்சுது, அதனால் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் இந்த ஓய்ஸ்டர் சாஸ் இருக்குல்ல, அது ஒரு டேபிள் ஸ்பூனும் போட்டு கொஞ்சமாக சாஸி ஆக்கிட்டேன். சீசனிங் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சுகர் போட்டோம்னா அந்த புளிப்பு தன்மை இருக்குல்ல, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம டோஃபு ரெடி ஆகிடுச்சு. வேறு என்னங்க, எப்போவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.